இன்று அலகு 4 காணலாம். சுற்றுலா மற்றும் கலாச்சாரம். சுற்றுலா என்றால் என்னவென்று, கலாச்சாரம் என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்வோம். சுற்றுலா டெஃபினிஷன், வரையறை. சுற்றுலா என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஓய்வு, வணிகம் அல்லது பிற நோக்கத்திற்காக ஒருவரின் வழக்கமான சூழலுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு செல்வதும் தங்குவதும் அடங்கும். சுற்றுலாவின் வகைகள்: ஓய்வு சுற்றுலா. ஓய்வு சுற்றுலா என்பது மகிழ்ச்சி மற்றும் ஓய்வுக்காக பயணம் செய்வது. வணிக சுற்றுலா. வணிக சுற்றுலா என்பது கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் போன்ற வணிக நோக்கங்களுக்கான பயணத்தை மேற்கொள்வதை வணிக சுற்றுலா என்று கூறலாம். கலாச்சார சுற்றுலா. வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை அனுபவிக்கும் பொருட்டு பயணம் செய்வதை கலாச்சார சுற்றுலா என்று தெரிந்து கொள்வோம். அட்வென்ச்சர் டூரிசம். அட்வென்ச்சர் சுற்றுலா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அபாயத்துடன், எடுத்துக்காட்டாக மலையேறுதல், மலையேற்றம், ஆய்வு அல்லது பயணம் சம்பந்தப்பட்ட பயணங்கள், இவை அனைத்தும் அட்வென்ச்சர் சுற்றுலாவில் அடங்கும். சுற்றுச்சூழல் சுற்றுலா. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மற்றும் உள்ளூர் மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் இயற்கை பகுதிகளுக்கு பொறுப்பான பயணம் மேற்கொள்வது சுற்றுச்சூழல் சுற்றுலா. கலாச்சாரம். டெஃபினிஷன் அபவுட் கலாச்சாரம், வரையறை. கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தில் உள்ள தனிநபரின் சமூக நடத்தை, விதிமுறைகள், அறிவு, நம்பிக்கைகள், கலைகள், சட்டங்கள், பழக்க வழக்கங்கள், திறன்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை உள்ளடக்கியது. கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தில் உள்ள தனிநபரின் சமூக நடத்தை, விதிமுறைகள், அறிவு, நம்பிக்கை, கலைகள், சட்டங்கள், பழக்க வழக்கங்கள், திறன்கள் மற்றும் அனைத்து பழக்க வழக்கங்களையும் உள்ளடக்கியது கலாச்சார சுற்றுலா. கலாச்சாரத்தின் கூறுகள். கலாச்சாரத்தின் கூறுகளாக காணப்படுபவை மொழி, மதம், பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள், கலை மற்றும் இலக்கியம், சமூக அமைப்பு, அரசாங்கம் மற்றும் சட்டம், பொருளாதார அமைப்புகள். மொழி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் பயன்படுத்தும் தகவல் தொடர்பு அமைப்பு ஆகும். மதம் நம்பிக்கை அமைப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை உள்ளடக்கியது ஆகும். பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் தலைமுறைகள் மூலம் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மற்றும் சடங்குகளை உள்ளடக்கியது ஆகும். கலை மற்றும் இலக்கியம் இசை, நடனம், இலக்கியம் மற்றும் காட்சி கலைகள் உட்பட படைப்பாற்றல் மற்றும் கதை சொல்லலின் வெளிப்பாடுகளை உள்ளடக்கியது கலை மற்றும் இலக்கியம். சமூக அமைப்பு குடும்ப முறைகள் மற்றும் சமூக வகுப்புகள் உட்பட சமூகத்தில் உள்ள சமூக உறவுகளின் அமைப்பை உள்ளடக்கியது சமூக அமைப்பு. அரசாங்கம் மற்றும் சட்டம். அரசாங்கம் மற்றும் சட்டம் நிர்வாக அமைப்புகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை உள்ளடக்கியது அரசாங்கம் மற்றும் சட்டம். பொருளாதார அமைப்புகள் வர்த்தகம் உட்பட வளங்கள் எவ்வாறு விநியோகிக்கப்படுகின்றன மற்றும் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி அறியக்கூடிய அமைப்பை பொருளாதார அமைப்புகள் என்று கூறலாம். சுற்றுலாவில் கலாச்சாரத்தின் தாக்கம். 1. ஈர்ப்பு. 2. பொருளாதார பங்களிப்பு. 3. கலாச்சார பரிமாற்றம். 4. கலாச்சார பண்டமாக்கல். கலாச்சாரம் ஈர்ப்பு. கலாச்சார பாரம்பரிய தலங்கள், திருவிழாக்கள் மற்றும் பாரம்பரியங்கள் தனித்துவமான அனுபவங்களை தேடும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கப்படுகின்றது. பொதுவாக ஒரு ஊர்ல திருவிழா நடக்கிற போது, அதுக்கப்புறம் பாரம்பரியமா அவங்க பண்ணிட்டு வர அந்த திருவிழாக்கள், இதையெல்லாம் தேடி போறது ஈர்ப்பு, டியூ டு த அட்ராக்ஷன்ஸ். பொருளாதார பங்களிப்பு. பொருளாதார பங்களிப்பு கலாச்சார சுற்றுலா உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதை ஊக்குவிக்கும். பொருளாதார பங்களிப்பு என்பது கலாச்சார சுற்றுலா உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு கலாச்சார பரிமாற்றத்தை பாதுகாப்பதை ஊக்குவிக்கிறது. கலாச்சார பரிமாற்றம். சுற்றுலா பயணிகள் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து பாராட்டுகிறார்கள்.
உலகளாவிய புரிதலை வளர்க்கிறார்கள். இது கலாச்சார பரிமாற்றமாக கருதப்படுகிறது. 4வது கலாச்சார பண்டமாக்கல், கமாடிஃபிகேஷன் ஆஃப் த கல்ச்சர். கலாச்சார பண்டமாக்கல் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய கலாச்சாரங்களை வணிகமயமாக்கப்பட்டு அவற்றின் நம்பகத்தன்மையை இழக்கும் அபாயம் உள்ளதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மேற்கொள்வது கலாச்சார பண்டமாக்கல். சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் இடையே உள்ள உறவு. கலாச்சார சுற்றுலா. கலாச்சார சுற்றுலா சுற்றுலா பயணிகள் பல்வேறு கலாச்சாரங்களுடன் ஈடுபடவும் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளவும் குறிப்பாக பயணம் செய்கிறார்கள். வரலாற்று தலங்களை பார்வையிடுவது, கலாச்சார விழாக்களில் கலந்து கொள்வது மற்றும் உள்ளூர் மரபுகளில் பங்கேற்பது ஆகியவை இதில் அடங்கும். பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் பணித்துவமான கலாச்சார பண்புகளை அடிக்கடி வலியுறுத்துவதால் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து மேம்படுத்தலாம். கலாச்சார தாக்கம். சுற்றுலா கலாச்சார பாதுகாப்பை ஆதரிக்கும் அதே வேளையில் அது நிலையான முறையில் நிர்வகிக்கப்படவிட்டால் கலாச்சார மாற்றங்கள் அல்லது கலாச்சார அடையாளத்தை இழக்க வழிவகுக்கும். கலாச்சாரத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். நிலையான சுற்றுலா மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. நிலையான சுற்றுலாத்துறை தற்போதைய சுற்றுலா பணிகள் மற்றும் ஹோஸ்ட் பிராந்தியங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் சுற்றுலா எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை பாதுகாத்து மேம்படுத்துவது நிலையான சுற்றுலா. இதனுடைய கோட்பாடுகள்னு பார்த்தோம்னா எதிர்மறையான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை குறைத்தல், உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார நன்மைகளை உருவாக்கி தருதல், உள்ளூர் மக்களை முடிவெடுப்பதில் ஈடுபடுத்துதல், இயற்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்தல், சுற்றுலா பயணிகளுக்கு அர்த்தமுள்ள அனுபவங்களை வழங்குதல், இவையெல்லாம் இந்த கோட்பாட்டில் நிலையான சுற்றுலா கோட்பாட்டில் அடங்கும். கலாச்சார பாதுகாப்பு. முக்கியத்துவமானது கலாச்சார பாதுகாப்பு. கலாச்சார பாரம்பரியத்தை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் பாரம்பரியங்கள், மொழிகள் மற்றும் வரலாற்று காலப்போக்கில் இழக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. அதாவது கலாச்சார பாரம்பரியத்தை பராமரித்தல் வேண்டும். பராமரித்தால்தான் அதை நம்மளால் பாதுகாக்க முடியும். அப்போ பாரம்பரியங்களை பாதுகாத்தல் வேண்டும். இவை பாதுகாக்கப்படவிட்டால் காலப்போக்கில் இந்த மொழிகள் அதனுடைய வரலாற்றுகளை நம்ம இழப்பதற்கு நேரிடலாம். இதற்கான முறைகள் கலாச்சார தலங்களில் பாதுகாப்பு, கலாச்சார நடைமுறைகளை ஆவணப்படுத்துதல், பாரம்பரிய கலை மற்றும் கைவினைக்கான ஆதரவு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கியத்துவம் பற்றிய கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் பாதுகாப்பில் என்னெல்லாம் அடங்கும் என்று பார்த்தால் கலாச்சார தாக்கங்களின் பாதுகாப்பு, தாக்கம் ஏற்படாமல் இருக்கிறதற்கான பாதுகாப்பு, கலாச்சார நடைமுறைகளை ஆவணப்படுத்துவது, பாரம்பரிய கலை மற்றும் கைவினைக்கான பொருட்கள் அதற்கான ஆதரவு தெரிவித்தல், கலாச்சார பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய கல்வியை மக்களுக்கு எடுத்து சொல்லுதல் ஆகியவற்றின் மூலம் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும். சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சார தொடர்பு, கிராஸ் கல்ச்சர். சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சார தொடர்பு என்பது வெவ்வேறு கலாச்சார பின்னணியில் இருந்து தனிநபர்களிடையே பாரம்பரியத்தை குறிக்கிறது. பெரும்பாலும் பயணத்தின் மூலம் எளிதாகப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள், பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அல்லது புரவலன் கலாச்சாரத்தின் மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை முன்னிலைப்படுத்த வடிவமைக்கப்பட்ட கலாச்சார சுற்றுலாவின் அனுபவங்கள் மூலம் இந்த தொடர்புகள் நடைபெறலாம். அதாவது கிராஸ் கல்ச்சர் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது கலாச்சார பின்னணியில் இருந்து வரப்படுகிறது. தனி நபர்களிடையே ஏற்படுற பரிமாற்றங்களை குறிக்கிறது. பெரும்பாலும் இது எதில் நடைபெறுகிறது என்று பார்த்தோம்னா பயணத்தின் போது நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள்
அதாவது வெளியிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளும், உள்ளூர்ல இருக்கிற உள்ளூர்வாசிகளும் தங்களுடைய பரிவர்த்தனைகளை பரிமாறிக்கொள்ளும் பொழுது இந்த கலாச்சார தொடர்பு ஏற்படுகிறது. பல்வேறு நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அல்லது புரவலர்கள் கலாச்சாரத்தின் மரபுகளை எடுத்து சொல்கிறார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்து கூறுகிறார்கள். வாழ்க்கை முறைகளை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் கலாச்சார சுற்றுலா. இந்த கலாச்சார சுற்றுலாவின் மூலம் ஏற்படுகின்ற அனுபவங்கள் மூலம் இந்த தொடர்புகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாம் அறியலாம். சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சார தொடர்புகளின் வடிவங்கள். ஒன்று, கலாச்சார சுற்றுலா. கலாச்சார சுற்றுலாவின் நோக்கமானது என்னவென்றால், சுற்றுலா பயணிகள் பல்வேறு கலாச்சாரங்களை அனுபவிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் குறிப்பாக பயணம் செல்கிறார்கள். அதாவது சுற்றுலா பயணிகள் அங்க உள்ள கல்ச்சர் எப்படி இருக்கு, கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்றத அனுபவிக்கிறதுக்கும் அதை அறிந்து கொள்றதுக்கும் பயணம் செய்யறதுதான் இத கலாச்சார சுற்றுலான்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்றாங்க அப்படின்னா வரலாற்று தலங்கள், அருங்காட்சியகங்கள், கலாச்சார விழாக்கள் மற்றும் பாரம்பரிய விழாக்களில் பங்கேற்பது. வரலாற்று தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஆர்கியாலஜிக்கல் தொல்லியல் ஆய்வு நடக்கிற இடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வரலாற்று நினைவு சின்னங்கள் இருக்கிறது, நினைவு சின்னங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிஃபேக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய அந்த இடங்கள், இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வரலாற்று தலங்கள்ல வருது. அடுத்து அருங்காட்சியகங்கள். நல்லாவே தெரியும், இந்த தொல்லியல் மூலமா கண்டெடுக்கப்படுற பொருட்கள் இது எல்லாமே எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள்ல வச்சிடுறாங்க. அப்போ அந்த அருங்காட்சியகங்கள்ல போய் பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்ன மாதிரி பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறதனுடைய வரலாறு, அதனுடைய அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நடைமுறைகள், என்ன மாதிரி வாழ்ந்திருக்காங்க, எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப கலாச்சார விழாக்கள், சில ஊர்கள்லாம் பாரம்பரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழாக்களை வந்து கொண்டாடுவாங்க. அப்போ அந்த காலத்துல ஃபாலோ பண்ணப்பட்ட அதே பழக்க வழக்கங்களோட அதே மாதிரியான கலாச்சாரங்களை மேற்கொள்வார்கள். அந்த கலாச்சார திருவிழால பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக செல்வதுதான் இந்த கலாச்சார சுற்றுலா என்பதாகும். அடுத்து கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள். கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகளின் நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டில் படிப்பு, தன்னார்வ சுற்றுலா, கலாச்சாரம் மூழ்கும் பயணங்கள் போன்ற கட்டமைப்புகளுக்கு உட்பட்ட திட்டங்களின் மூலம் ஆழ்ந்த ஈடுபாட்டை எளிதாக்குதல் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சி என்பது. இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா மாணவர்கள் திட்டங்கள், பணி பரிமாற்ற வாய்ப்புகள், கலாச்சார பட்டறை கொள்ளுங்கள், இதெல்லாம் எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியில வருது. இப்ப மாணவர் திட்டங்கள்ல நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ், அதாவது மேற்படிப்புக்கு நம்ம வெளிநாடு போய் படிச்சோம்னா அங்கேயே நமக்கு ஈஸியா வேலை வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இது பண்ணிட்டு அவங்களுடைய கலாச்சாரத்துல அங்க போய் படிச்சா அங்க உள்ள கல்வி முறை வந்து இன்னும் சிறந்ததா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில இங்க இருந்து மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் அவங்களோட பரிமாற்றத்தை கொண்டு வருது. அதுக்கப்புறம் பணி பரிமாற்றம், வேலைக்காக இடங்கள் மாறி செல்றது, அதுல ஏற்படுற கலாச்சாரங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலாச்சார பட்டறைகள், கலாச்சாரத்தை ஒட்டிய பயிற்சி பட்டறைகள், பணி பட்டறைகள், இந்த மாதிரி நிறைய பட்டறைகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம் இந்த கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சிகள் நிகழ்வு பெறுகின்றன. தினசரி தொடர்புகள். தினசரி தொடர்புகள் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்றாட நடவடிக்கைகளின் பொது சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையான முறைசாரா பரிமாற்றம் தான் நம்ம சொல்ற இந்த தினசரி தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு சந்தைகளில் உரையாடல், உள்ளூர் உணவகங்களில் உணவருந்துதல் மற்றும் ஹோஸ்ட் குடும்பங்களுடன் தங்குதல். அதாவது இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய சந்தைகளுக்கு அங்க இங்க போகும்போது அங்க போய் நம்ம உரையாடுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கு, அதாவது உணவகங்களுக்கு எல்லாம் போகும்போது அங்க போய் உணவருந்தும் போது அப்படி அங்க உள்ள கலாச்சாரத்தை பேசி தெரிஞ்சுக்கிறது. யாருக்காவது ஹோஸ்ட் பண்ற நம்ம குடும்பங்களோட அங்க போய் அவங்களோட தங்கியிருந்தோம்னா அங்க உள்ள பரிமாற்றத்தை நம்ம அறிஞ்சுக்கிறது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தினசரி தொடர்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வணிக சுற்றுலா. வணிக சுற்றுலாவுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகத்தை நோக்கமாக பயணம் செய்வதுதான். இதுக்கு குறுக்கு கலாச்சார தொடர்புக்கும் வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனோட முக்கியமான நோக்கம்
அது வர்த்தகம், வணிக வர்த்தகம் தொடர்பான விஷயங்களுக்காக பயணம் செய்வதுதான் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வணிக சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சர்வதேச மாநாடு, வணிக கூட்டங்கள், பெருநிறுவன நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய உள்ளதுதான் எதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்கன்னா வணிக சுற்றுலா. சர்வதேச மாநாடுகள்ல வந்து எதை பத்தி பேசுறாங்க அவங்கன்னா வர்த்தகத்தை பத்தி, அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ், வர்த்தகம் எப்படி இருக்கும், எதுல எவ்வளவு முதலீடு பண்ணலாம், எவ்வளவு லாபத்தை ஈட்டலாம், எங்க முதலீடு பண்ணலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காக இந்த சர்வதேச மாநாடுகள்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது படிப்பு தொடர்பான விஷயமாகவும் இதுல நிறைய மாநாடுகள் வந்து மேற்கொள்வாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வணிக கூட்டங்கள் நடத்துவாங்க. வணிக சங்கங்கள்லாம் சேர்ந்து வணிக கூட்டம் நடத்துறது அந்த மாதிரி உள்ளது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் தங்களுடைய நிறுவனங்களை வந்து வெளிப்படுத்துறதுக்காக மக்களுக்கிட்ட எடுத்து செல்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்களா நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்தி காமிப்பாங்க. இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வணிக சுற்றுலா என்பது. அடுத்து சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சார தொடர்புகளின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒண்ணு வந்து மேம்பட்ட புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து அறிவு பரிமாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அறிவு பரிமாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் தம் தம் கலாச்சாரங்களை பற்றிய அறிவை பகிர்ந்து கொள்வதால் பரஸ்பர புரிதலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது வெளியிலேந்து வர சுற்றுலா பயணியும் அங்கெல்லாம் உள்ளூர் மக்களும் அவங்களோட நாங்க இதை மாதிரி பண்ணுவோம், நாங்க அப்படி பண்ணுவோம், நீங்க எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய கலாச்சாரங்களை எடுத்து சொல்வதன் மூலம் அவங்களுக்கான பரிமாற்றங்கள் அதுக்குள்ள பகிரப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரஸ்பரம் புரிதல் வந்து வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து ஸ்டீரியோ டைப்புகளை உடைத்தல், அதாவது தனிப்பட்ட தொடர்புகள் கலாச்சாரிய ஸ்டீரியோ டைப்புகள் மற்றும் தட்பெண்ணங்களை உடைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கலாச்சார செழுமை. கலாச்சாரம் வந்து செழுமை அடைதல். எப்படி செழுமை? கற்றல் வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது கலாச்சார செழுமை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுற்றுலா பயணிகள் புதிய வாழ்க்கை முறைகள், மரபுகள் மற்றும் முன்னோக்குகள் பற்றிய நுண்ணறிவை பெறுகின்றார்கள். எது மூலயமா? கற்றல் வாய்ப்புகள் வரும்போது, சுற்றுலாவை பற்றிய கற்றல் வாய்ப்புகள் வரும்பொழுது சுற்றுலா பயணிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய மரபுகள் என்ன மாதிரி இருக்கு, நம்மளுடைய முன்னோக்குகள் எப்படி இருக்கு அப்படின்ற நுண்ணறிவை வந்து இந்த கற்றல் வாய்ப்புகள் மூலயமாக பெறுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கலாச்சாரத்துக்கான பாராட்டும் கிடைக்கப்பெறுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை வெளிப்படுத்துவது பன்முகத்தன்மைக்கான பாராட்டு மற்றும் பாரம்பரியத்தை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல்வேறு கலாச்சாரங்களை இது வெளிப்படுத்துது. கலாச்சார பாராட்டு என்பது நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பண்ணுவாங்களா ஃபேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலங்கள்ல, அந்தந்த ஊர்கள்ல, மாவட்டங்கள்ல இத மாதிரி நடத்துவாங்க. இது எதுக்காங்கன்னா அவங்களுடைய ஊர்கள்ல என்ன மாதிரி கலாச்சாரம் பயன்படுத்திட்டு இருக்கோம், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கலாச்சார மேம்பாடுகள்ல வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய ஊர்ல உள்ள கலாச்சாரம் மேம்படுத்த கூடியதா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விழாக்களை வந்து கொண்டாடுவாங்க. அது வந்து பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கும். அதனால நிறைய பாராட்டுகள், மரியாதைகள் வந்து இந்த கலாச்சாரத்துக்கு கிடைக்குது. அது மூலயமா கலாச்சாரம் வந்து செழுமை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொருளாதார பலன்கள். பொருளாதார பலன்கள் இருக்கா? ஆனா கண்டிப்பா பொருளாதார பலன்கள் இருக்கிறது. உள்ளூர் பொருளாதாரத்துக்கான ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இப்போ ஒரு இடங்கள்ல வந்து பார்த்தோம், பர்டிகுலரா ஒரு இடத்துல ஒரு கலாச்சார நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொருளாதார பயன்கள் இருக்கு. உள்ளூர் பொருளாதாரத்திற்கான ஆதரவு நிறைய இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம், உணவு மற்றும் அங்க உள்ள இடங்களுக்கு செலவிடுவதன் மூலம் உள்ளூர் சமூகங்களுக்கு சுற்றுலா பொருளாதார நன்மைகளை தருகிறது. பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல போய் தங்கி இருக்கிறதுக்கான தங்கும் இடத்தை தேடி அதுக்கானதை பே பண்றோம், அங்க தங்கி இருக்கிறோம். இப்ப சாப்பிடணும், அதுக்கான சாப்பாட்டுக்கான செலவினங்கள், மத்த இடங்களுக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், இல்ல அங்க உள்ள இடங்களை வந்து கண்டுகளிக்கிறோம். இதுகளுக்கெல்லாம் நம்ம செலவிடுற மூலம் உள்ளூர் சமூகங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பொருளாதாரத்துல நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வேலை உருவாக்கம் தருகிறது, வேலையே உருவாக்கி தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. சுற்றுலாத்துறை அதிகரிக்க சுற்றுலா வந்து அதிகரிக்க என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
வேலை உருவாக்கம் அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிகரித்த சுற்றுலா விருந்தோம்பல், போக்குவரத்து மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் வேலை உருவாக்கத்திற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுற்றுலா அதிகமா விரும்பி போறதுனால அவங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி தரதுல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தங்குமிடத்தை ஏற்படுத்தி தரதுல, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கு இடங்களை உண்டாக்கி தரதுல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பராமரிக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்பதான் அது நல்ல விதமா இருந்தாதான் அங்க 4 அங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க, இடத்த கண்டுகளிப்பாங்க. அப்படின்றதுனால அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆட்களை வைக்கணும். இந்த மாதிரிதான் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வேலையை வந்து உருவாக்கி தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஏற்படுது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படுது அப்படின்றது சொல்றாங்க. அப்போ பொருளாதாரத்துல நிறைய பயன்கள் வந்து அதுல கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சி. அதாவது சமூக அதிகாரம் அளித்தல், சமூகத்திற்கு அதிகாரம் அளிக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குறுக்கு கலாச்சார தொடர்புகள் உள்ளூர் சமூகங்களில் கலாச்சார பரிமாறத்தை மதிப்பதன் மூலம் அவர்களை மேம்படுத்த முடியும். அதாவது சமூகத்துக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும். அதாவது எந்த ஏரியாவுல அந்த கலாச்சார அது சுற்றுலா நடைபெறுகிறதோ அந்த இடத்துக்கான அதிகாரத்தை வந்து அளிக்கணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உள்ளூர் சமூகங்களுக்கு இந்த கலாச்சார அதிகாரத்தை அளிக்கிறார்கள். அப்போ அவங்க அந்த பாரம்பரியத்தை மதிப்பதன் மூலம் அவர்களை அவர்களால் மேம்படுத்துவதற்கு முடிகிறது. அப்போ அங்க என்ன ஏற்படுதுன்னா சமூக வளர்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடிமக்கள் ஈடுபாடு. அதிகரித்த சுற்றுலா கலாச்சார சொத்துக்கள் பாதுகாப்பதில் அதிக பெருமை மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. குடிமக்களோட ஈடுபாடு நிறைய அதிகரிக்குது. இப்பெல்லாம் நாளடைவுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற முடிவுல இறங்கி அவங்களும் வந்து சுயமா தொழில் செய்யறது. எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்றது இல்ல நோக்கம். சுயமா தொழில் செய்யறதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய அதிகரிப்பு அவங்க ஈடுபட்டு செய்யறதுனால ஏன் இது வந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா அதிகரித்ததுனாலதான். அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்ன்றத பொறுத்து என்னன்னா அந்த ஊருக்கு என்ன ஃபுட்டு ஃபேமஸோ, என்ன உணவு முறை வந்து அதாவது ஃபேமஸ் ஆனதோ, அந்த ஊர்ல என்ன பொருட்கள் ஃபேமஸ் ஆனதோ, அந்த ஊர்ல எந்த கோயில்கள் எந்த குளங்கள் ஏதோ அந்த ஏரியாவை எந்த இடங்களுக்கு அதிகமா வராங்களோ அந்த சுற்றுலா அதாவது பயணிகளாக ஈர்க்கப்படுதோ அந்த இடங்கள்ல கலாச்சார பரிவர்த்தனைகள் அதிகமா நடைபெறதா சொல்றாங்க. அப்போ அந்த இடங்கள்ல கலாச்சார பரிவர்த்தனைகள் அதிகமாக நடைபெறும் போது சுற்றுலாவும் அதிகமா அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமூக வளர்ச்சி ஏற்படுறதா சொல்றாங்க. அடுத்து சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சார தொடர்புகளின் சவால்கள். நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு. என்னதான் சுற்றுலா அதிகரிச்சுட்டே போனாலும், என்னதான் அதுல பொருளாதாரம் அதிகமா ஈட்டிட்டே போயிருந்தாலும் அதுக்கான சவால்களும் இருக்கதான் செய்யுது. கலாச்சார தவறான புரிதல்கள். ஒண்ணு கலாச்சாரத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்பு தடைகள். அதாவது மொழி வேறுபாடுகளால் தவறான புரிதல்களும் தவறான விளக்கங்களும் வழிவகுக்குது. இப்போ வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த மொழி வேறுபாடு இருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து சவுத் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா வந்து அதாவது பல மொழி பேசப்படுற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல மொழி பேசுற நாடு அப்படின்றதுனால இங்க வந்து மல்டி லாங்குவேஜஸ் இருக்கு. அதனாலதான் நம்மளோட ஸ்டேட் மாநிலங்கள்லாம் வந்து லிங்குவிஸ்டிக் வாரியா மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இப்ப அதனால நம்மளுடைய மொழி பரிமாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுல நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அந்த தவறான புரிதல்களால நிறைய தொடர்பு தடைகள் ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நடத்தை வேறுபாடுகள். வெவ்வேறு சமூக விதிமுறைகள் மற்றும் ஆச்சாரம் அசௌகரியம் அல்லது குற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நிறைய ஒரு சிலர் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஊரோடைய கட்டுப்பாடு இப்படி இருக்கணும், இந்த ஊரோட கட்டுப்பாடு இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த கட்டுப்பாடு அவங்களுடைய ஆச்சரியம் அவங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு போகும்போது அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இழப்புகள் நேரிடுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா கலாச்சார பொருட்கள். நம்பகத்தன்மை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கலாச்சார பொருட்களை பரிமாற்றம். சுற்றுலா பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கலாச்சார கூறுகள் வணிகமயமாக்கப்படலாம்.
இது நம்பகத்தன்மையை இழக்க வழிவகுக்குது. அதாவது சில கலாச்சார குறிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா வணிகத்துவமா மாத்துறாங்க. அதனால ஏற்படுற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுரண்டல். சமூகத்தின் நல்வாழ்வை புறக்கணித்து உள்ளூர் கலாச்சாரங்கள் லாபத்திற்காக சுரண்டப்படலாம். இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சமூகத்தினுடைய நல்வாழ்வு, அதாவது பொதுமக்களோட நலனை கருதாம அவங்களுடைய என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எக்ஸ்பிளாய்டட் தி காமன் பீப்புள்ஸ் வெல்த். அவங்களுடைய அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணும்போது அதனால ஏற்படுற பிரச்சனைகள். இதுவும் என்னத்தை ஏற்படுத்தி தருது அப்படின்னா இதுவும் ஒரு கலாச்சார சுற்றுலாவில் குறுக்கு கலாச்சாரத்துக்கு தொடர்புக்கு ஒரு சேலஞ்சா, அதாவது தடைகளா அமையுது, சவாலா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து சமூக தாக்கம். சமூக தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நெரிசல், பிரபலமான சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம், அதிகமான கூட்டம். இப்ப ஃபேஷன் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏதாவது ஃபேர் ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுங்க, சந்தை, அதாவது உடனே எல்லாரும் ஓடி போய் ஆஃபர் தராங்க, அது தராங்க, அது எல்லாரும் ஓடி போய் அதுல குமிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள்லயும் திருவிழாக்கள்லயும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் கூடுறதுனால ஏற்படுற அந்த நெரிசல்கள் அங்க உள்ள உள்ளூர் வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சிரமத்தை ஏற்படுத்துறது. அதிகமான கூட்டம் சேர சேர இட நெரிசல் ஏற்படுறது, மற்றபடி உணவுல எல்லாத்துலயுமே ஏற்படுற அந்த நெரிசல்களை இது உள்ளடக்கி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் சீர்கேடு. அதிகரித்து வர சுற்றுலா வந்து என்னத்தை ஏற்படுத்தி தருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசுபாடு ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்விட அழிவு மற்றும் பிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சவாலா நமக்கு தான் அமைஞ்சிருக்கு. அதிகரித்து வர சுற்றுச்சூழல்னால என்ன ஏற்படுது அப்படின்னா மாசுபாடு ஏற்படுது. மாசுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே, அதாவது வந்து ஒளியில ஏற்படுற மாசு, காற்றுல ஏற்படுற மாசு, சுற்றுச்சூழல்ல ஏற்படுற மாசு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு நிறைய மாசுபாடுகளை பார்க்கலாம். அதுல வந்து நிறைய இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீர்கேடுகளை வந்து உருவாக்கி தரும். இது வந்து நமக்கு ஒரு சவாலா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பொருளாதார சமத்துவமின்மை, அதாவது சமமற்ற பலன்கள். அதாவது அது சுற்றுலாவில் வந்து பொருளாதார நன்மைகள் எப்பொழுதும் சமமா விநியோகிக்கப்படுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. இது சமத்துவமின்மையும் மற்றும் சமூக பதற்றத்திற்கு வழிவகுக்குதுன்னு நம்ம நிறைய பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒரு ஜவுளி ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டாங்க, துணிக்கடை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது ஓடுது, நல்லா வியாபாரம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கே பக்கத்துல எழுத்த மாதிரி இன்னொரு கடையை ஓபன் பண்ணுவாங்க. இப்போ இதனோட தாக்கம் அதை பாதிக்கும். இந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம நிறைய, அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா விநியோகப்படுத்துவதற்கான முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இல்ல. யார் வேணாலும் எங்க வேணாலும் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல சமத்துவ இன்மையை ஏற்படுத்துது. இது ஒரு சவாலாவே நமக்கு அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா சார்பு. சுற்றுலாவை அதிகமாக நம்புவது உள்ளூர் பொருளாதாரங்களை வெளிப்புற அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நம்ம முழுமையா எதை நம்பி இருக்கோம், சுற்றுலா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நாளைக்கு இன்னைக்கு இவ்வளவு விற்கலாம் இவ்வளவு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் தட் அவங்களுடைய வரவை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கோம். அதனால இது ஏற்படுத்துற பொருளாதார அழிவுகளும் இதுக்கு ஒரு சவாலா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம எப்பவுமே இந்த சுற்றுலாவே நம்பி இருந்தோம் அப்படின்னா எல்லா டைமும் இந்த சுற்றுலா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகாது. இப்ப ரைனி சீசனா இருக்கலாம், மழைக்காலங்களா இருக்கலாம், சுற்றுலா அதிகமா மேற்கொள்ளாத மாதிரி இடங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய பொருளாதார பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இதுவும் வந்து நமக்கு ஒரு சவாலா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, முற்றிலும் சுற்றுலாவை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது நேர்மறை குறுக்கு கலாச்சார தொடர்புகளை ஊக்குவிப்பதற்கான உத்திகள். என்ன மாதிரி உத்திகள் தேவை ஊக்குவிக்கிறதுக்கு? நம்பர் 1, நிலையான சுற்றுலா நடைமுறைகள். நிலையான சுற்றுலா நடைமுறைகள் என்பது என்ன? அதுக்கு பொறுப்புள்ள சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து பொறுப்புடன் பயணிக்கணும், உள்ளூர் பழக்க வழக்கங்களை வந்து மதிச்சு நடக்கணும், அவர்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை குறைப்பதற்கு ஊக்கப்படுத்த கூடாது, அவங்களுக்கு சுற்றுச்சூழலை அதிகரிக்கிறதுக்கு மாசு கட்டுப்பாடை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நல்கி தரணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வருது. சுற்றுச்சூழல் சுற்றுலா இது வந்து
பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு ஆதரிக்கும் சுற்றுலாவா இதை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒண்ணு கலாச்சார உணர்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சுற்றுலா பயணத்திற்கான கல்வி வேணும். முதல்ல உள்ளூர் பழக்க வழக்கங்கள், மரபுகள் மற்றும் ஆச்சாரம் பற்றிய தகவலை வழங்குவதற்கு சுற்றுலா பயணிகளை மரியாதைக்குரிய தொடர்புகளுக்கு தயார்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சுற்றுலா ஆர்கனைஸ் பண்ணும்போது தொடங்கும் போது அதுக்கான கல்வி அவங்களுக்கு புகட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சுற்றுலா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எங்க போகும், எங்க போறோம், எங்க வரோம், எப்படி நடந்துக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும் அப்படின்றதுக்கான அறிவுரைகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. அதாவது சுற்றுலா பயணிகளை மரியாதைக்குரிய தொடர்புக்கு தயார்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதற்கான அந்த சுற்றுலா பயணிகளுக்கான கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புரவலர்களுக்கான பயிற்சி. இது உள்ளூர் வணிகங்கள் மற்றும் சமூகங்கள் இடையான கலாச்சார இடைவினையை திறம்பட நிர்வகிப்பதற்கான திறன்களை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பானது, சமூகம் தொடர்பான ரெண்டுத்துக்கும் தொடர்பான கலாச்சார இடைவினையை திறம்பட செய்வதற்காக இது வழிவகை செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மூணாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சமுதாய ஈடுபாடு. சமுதாய ஈடுபாடு என்பது உள்ளூர் பங்கேற்பு, கலாச்சார பாதுகாப்பு. சரி, இதுல உள்ளூர் பங்கேற்பு எப்படி இருக்கணும்? சுற்றுலா திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் முறைகளில் உள்ளூர் சமூகங்கள் ஈடுபடுத்துதல் வேண்டும். சரி, ஓகே. கலாச்சார பாதுகாப்பு எப்படி இருக்கணும்? உள்ளூர் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மற்றும் மேம்படுத்தவும் முயற்சிகளை ஆதரித்தல் வேண்டும். அப்ப இது ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சமுதாய ஈடுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது உள்ளூர் பங்கேற்பு என்பது சுற்றுலா திட்டமிடல் மற்றும் முடிவெடுத்தல் செயல்முறைகளில் உள்ளூர் சமூகங்களை பயன்படுத்துவதை பத்தி சொல்றது. கலாச்சார பாதுகாப்பு என்பது உள்ளூர் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மற்றும் மேம்படுத்தும் முயற்சிகளை ஆதரித்தல் தொடர்பாக சொல்வதுன்னு சொல்றாங்க. நாலாவது நம்ம பார்க்கிறது ஒழுங்குமுறை மற்றும் கொள்கைகள். இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க கொள்கைகள் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு இதுல இருக்கு. அரசாங்க கொள்கைகள் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு மற்றும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு கொள்கைகள் செயல்படுத்தல் வேண்டும். கண்டிப்பா ஒழுங்குமுறை கொள்கைகள் இருந்தா மட்டும்தான் அரசாங்கத்துடைய பாலிசி, அந்த கொள்கைகள் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க முடியும், அந்த நிலையான சுற்றுலாவா மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அடுத்து சர்வதேச ஒத்துழைப்புங்கிறது குறுக்கு கலாச்சார சுற்றுலாவின் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சர்வதேச சுற்றுலாவெல்லாம் நம்மளால மேற்கொள்ள முடியாது. மாதிரி குறுக்கு கலாச்சார சுற்றுலாவையும் நம்ம உலகளாவிய லெவல்ல கொண்டு வர முடியாது. அப்போ உலகத்துல அதாவது சர்வதேச நிறுவனங்களுடன் நம்ம ஒத்துழைச்சா மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சுற்றுலாவை மேம்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது சுற்றுலா அனுபவம் மற்றும் சுற்றுலாவின் நம்பகத்தன்மை பற்றிய விவாதம். அதாவது சுற்றுலா அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுலா அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலா அனுபவம் என்பது மக்கள், கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாடுகள் உட்பட ஒரு இடத்துடனான அவர்களின் தொடர்புகளிலிருந்து ஒரு பயணி பெறும் உணர்வுகள், அவர்களுடைய உணர்வுகள் மற்றும் நினைவுகளின் கூட்டுத்தொகையை உள்ளடக்கியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுலா அனுபவம் என்பது. இந்த சுற்றுலா அனுபவத்தின் கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயணத்திற்கான முந்தைய கட்டம். பயணத்திற்கான முந்தைய கட்டம் நம்ம எதை பார்க்கிறோம்? எதிர்பார்ப்புகள். என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள்? சந்தைப்படுத்துதல், மதிப்புரைகள் மற்றும் தனிப்பட்ட ஆர்வங்களால் ஏற்படக்கூடிய தாக்கம். இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அப்போ we have to plan, திட்டமிடணும். எப்படி? இலக்குகளை ஆய்வு செய்தல், பயண ஏற்பாடுகள் செய்தல் மற்றும் பயணத்திற்கான இலக்குகளை நிர்ணயித்தல் ஆகியவை இதில் அடங்கும். சரியா? அடுத்து ஆன்சைட் அனுபவம். இந்த ஆன்சைட் அனுபவம்ங்கிறது தங்குமிடம், செயல்பாடுகள், தொடர்புகள், சுற்றுச்சூழல்கள். சரி, தங்கும் இடத்துல என்னத்தை பார்க்கிறோம்? தங்கும் இடங்களில் தரம் மற்றும் நம்பகத்தன்மை இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த இடத்துல நம்மளால தங்க முடியும். தரமா இல்லாத இடத்துல நம்மளால தங்க முடியாது. நம்பகத்தன்மை இல்லாத இடத்துல
நம்மளால தங்க முடியாது. அப்போ அது ரெண்டும் மெயினானது தங்குற இடத்துக்கு. சரி, அடுத்து செயல்பாடுகள். சுற்றுப்பயணங்கள், நிகழ்வுகள் மற்றும் உள்ளூர் நடவடிக்கைகளில் பங்கேற்பது. செயல்பாடுகள் நம்ம என்ன மாதிரி செயல் பண்றோம்? சுத்தி பார்க்கணும், அங்க நடக்கிற நிகழ்வுகள்ல போய் பங்கேற்கணும், உள்ளூர்ல என்ன நடவடிக்கை இருக்காங்களோ அதுல போய் பங்கேற்கணும். இதுதான் நம்மளுடைய செயல்பாடுகளா கருதப்படுது. அடுத்து தொடர்புகள். இந்த தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளூர் கலாச்சாரத்து கூட மற்றும் மக்களுடன் ஏற்பட்ட ஈடுபாடுகளை இதை கொண்டு சொல்றது தொடர்புகள். சுற்றுச்சூழல். இலக்கு இயற்கை மற்றும் கட்டமைக்கப்பட்ட சூழல். நம்மளுடைய சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பா கருதணும். அதுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத அளவுக்கு அதை நம்ம பாதுகாத்தல் வேண்டும். அப்படி அமைகிறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல். இதெல்லாம் உள்ளடக்கியதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆன்சைட் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அனுபவத்தை தான் ஆன்சைட் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணாவது, பயணத்திற்கு பிந்தைய கட்டம். சரி, முன்னாடி பயணத்திற்கு முந்தைய கட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பயணத்தின் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அடுத்து மூணாவதா பயணத்திற்கு பிந்தைய கட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒண்ணு பிரதிபலிப்பு, இரண்டாவது நினைவுகள், மூணாவது எதிர்கால பயணத்தின் மீதான தாக்கம். பிரதிபலிப்புங்கிறது என்ன? பயணத்தை மதிப்பீடு செய்தல் மற்றும் எதிர்பார்ப்புகளுடன் ஒப்பிடுவது பயண மதிப்பிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நினைவுகள் அப்படின்னா நீடித்த பதிவுகள். நம்ம வந்த இடத்துல கேட்ட கதைகள், பார்த்த இடங்கள், அதுல அழகுகள், இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு அதை நம்ம திருப்பி அதை நினைவு கூர்ந்து பாக்குறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நினைவுகள். அதாவது நீடித்த பதிவுகள் மற்றும் கதைகள் மற்றவர்களுடன் பகிரப்பட்டது தான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கால பயணத்தின் மீதான தாக்கம். உடனே நம்ம போயிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து எதிர்காலத்துக்கான பயணம். அடுத்து நம்ம எப்ப போலாம், எந்த மாசத்துல போகணும், எப்படி போகணும், இதை விட நம்ம இன்னும் நிறைய இடம் போகணும், இல்ல இதை விட நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். அடுத்து எதிர்கால பயணத்தின் மீதான தாக்கம் நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சிடும். எதிர்கால பயண தேர்வுகள் மற்றும் பரிந்துரைகள் மீதான தாக்கம். என்ன மாதிரி போலாம், எப்படி போலாம், எத்தனை நாள் போலாம், யார் கூட போலாம் அப்படிங்கிறதுக்கான நம்மளுடைய பயண திட்டத்தை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். எப்போ? எதிர்கால பயணத்திற்கு. இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயணத்திற்கு பிந்தைய கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்து நம்பகத்தன்மை பற்றிய விவாதம். இதுல முக்கியமான வாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு கலாச்சாரத்தின் பண்டமாக்கல். இது என்னுடைய வாதம் என்ன சொல்றாங்க, எதுக்கு வாதிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா பெரும்பாலும் கலாச்சார நடைமுறைகள் மற்றும் பாரம்பரியங்களின் வணிகமயமாக்குதலுக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவற்றுல நம்பகத்தன்மை நீர்த்து போக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதுக்கு அகைன்ஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா கமாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத வருமானம் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மூலம் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே, மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு வந்தாலே அது பாதுகாக்கப்படும். கலாச்சாரம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். கலாச்சாரம் கண்டிப்பாக என்ன ஆகாது, பண்டமயமாக்கப்படாது அப்படிங்கிறத எதிர்த்து வாதிடுறாங்க. ரெண்டாவது நிலைப்படுத்தப்பட்ட நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வாதம் செய்யறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் பல கலாச்சார அனுபவங்கள் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அரங்கேற்றப்படுகிறது. அவங்களுடைய சுற்றுலா பயணிகளுக்கு என்ன தேவை அவங்களுடைய அன்னதை பூர்த்தி செய்யப்படுறதுக்கு அரங்கேற்றப்படுது. அது மாற்றி அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது நம்பகத்தன்மையற்ற அனுபவங்களை வழங்குதுன்னு சொல்லிட்டு வாதிக்கிறாங்க. எதிர்வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரங்கேற்றப்பட்ட அனுபவங்கள் கூட சுற்றுலா பயணிகளுக்கு அர்த்தமுள்ள ஈடுபாட்டையும் கல்வியையும் அளிக்கும் கலாச்சார பாராட்டுகளை வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்வாதிகள் இதை வாதிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுற்றுலா எதிர்பார்ப்புகள். சுற்றுலா எதிர்பார்ப்பை பத்தி வாதம் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளின் முன்கூட்டிய கருத்துக்கள் மற்றும் நம்பகத்தன்மையை பற்றிய எதிர்பார்ப்புகள் அவர்களின் உணர்வுகள் மற்றும் திருப்தியை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை எதிர்த்து பேசுறவங்க எதிர்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாச்சாரங்களின் சிக்கலான தன்மை மற்றும் பன்முகத்தன்மையை பற்றி சுற்றுலா பயணிகளுக்கு கற்பிப்பது மிகவும் யதார்த்தமான மற்றும் நிறைவான அனுபவங்களை வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாதிடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளூர் சமூகங்கள் மீதான தாக்கங்கள். உள்ளூர் சமூகம் மீதான தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாதிடுறாங்க.
என்னன்னா சுற்றுலா வந்து உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை சீர்குலைக்குதுன்னு சொல்றாங்க. பாரம்பரிய நடைமுறைகள் மற்றும் அடையாளத்தை வந்து இழக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. ஆனா இதை எதிர்த்து வாதிடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எதிர்வாதம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னா, முறையாக நிர்வகிக்கப்படும் சுற்றுலா கலாச்சார பாதுகாப்பு ஆதரிக்கும். அதே விதத்துல உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாங்க. இதுதான் வந்து வாதம் எதிர்வாதத்துல கூறப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சுற்றுலாவின் இலக்கு பட உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இலக்கு பட உருவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலகு பட உருவாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பயண இலக்கை பற்றிய உணர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த பதிவுகள் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் உருவாக்கும் செயல்முறைகளை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த படங்கள் வந்து அவர்களின் பயண முடிவுகள் மற்றும் நடத்தைகளின் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல பார்த்தோம்னா இலக்கு படத்தின் கூறுகள், அறிவாற்றல் படம். இத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதனோட வரையறை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இலக்கத்தின் பண்பு கூறுகள் மற்றும் அம்சங்களை பற்றிய நம்பிக்கைகள் மற்றும் அறிவை உட்படுத்தப்பட்டதுதான் அறிவாற்றல் படம் என்பது அப்படின்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பு, காலநிலை, இடங்கள், உட்கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் கலாச்சார சலுகையில் உள்ள இந்த அனைத்தையும் தான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க அறிவாற்றல் படம் என்பது. அதுக்கடுத்து பாதிக்கக்கூடிய படம். பாதிக்கக்கூடிய படம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இலக்கால் தூண்டப்பட்ட உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை தான் என்ன சொல்லக்கூடாங்கன்னா பாதிக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு இடத்துடன் தொடர்புடைய உற்சாகம், தளர்வு, சாகசம் அல்லது அமைதி போன்ற உணர்வுகளை உள்ளடக்கியதுதான் இந்த பாதிக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து மூணாவதா நம்ம பாக்குறது கருத்தியல் படம். கருத்தியல் படம் என்பது ஒரு இலக்கு செல்வது தொடர்பான நடத்தை, நோக்கங்கள் மற்றும் செயல்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கருத்தியல் படம் அப்படின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு சேருமிடத்திற்கு செல்வது, மற்றவர்களுக்கு பரிந்துரைப்பது அல்லது மீண்டும் பார்வையிடுவது. அதாவது ஒருத்தர் நம்ம போய் பார்த்துட்டு வந்த இடத்த மற்றவருக்கு பரிந்துரைக்கிறது, இல்லாட்டினா அதே இடத்த நம்ம போய் திருப்பி பார்க்கறது, அப்படி இருக்கிறது தான் இந்த இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கருத்தியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம பாக்குறது இதுவரையும் நம்ம கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவை பத்தி பார்த்தோம். அதுல பார்த்தோன்னா சுருக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வரலாறு அது சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சுற்றுலாவோட வரையறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சுற்றுலா என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஓய்வு, வணிகம் அல்லது பிற நோக்கங்களுக்காக ஒருவரின் வழக்கமான சூழலுக்கு வெளியே உள்ள இடங்களுக்கு செல்வதும் தங்குவதும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாவுடைய வரையறை பார்த்தோம். அடுத்து கலாச்சாரத்தோட வரையறை என்னன்னு பார்த்தது வந்து, கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தில் உள்ள தனி நபர்களின் சமூக நடத்தை, விதிமுறைகள், அறிவு, நம்பிக்கைகள், கலைகள், சட்டங்கள், பழக்க வழக்கங்கள், திறன்கள் மற்றும் ஒட்டுமொத்த பழக்க வழக்கங்களையும் உள்ளடக்கியது இந்த கலாச்சார வரையறை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம அடுத்ததா இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுலாவின் கலாச்சாரத்தின் தாக்கம் எப்படி இருந்தது, அதனோட தாக்கம், ஈர்ப்பு, அதுல ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார பங்களிப்பு, அதுல உண்டான கலாச்சார பரிமாற்றம், அதுல உண்டான கலாச்சார பண்டமாக்கல், அதுல உண்டான சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் இடையே உள்ள உறவுகள், அடுத்து கலாச்சார சுற்றுலா எவ்வாறு பயணிக்குது, அடுத்து பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, அதுக்கு அடுத்து கலாச்சார தாக்கம், இது எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உள்ளடக்கி இருந்தது இந்த சுற்றுலாவுடைய சுருக்கம். அதோட இது எதையும் கூட சேர்ந்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையான சுற்றுலா மற்றும் கலாச்சார பாதுகாப்பையும் இது எடுத்து சொல்லியிருக்கு. நிலையான சுற்றுலா துறை அப்படின்றது தற்போதைய சுற்றுலா பயணிகள் அவங்களோட ஹோஸ்ட் பிராந்தியங்களோட தேவையை பூர்த்தி செய்யும் சுற்றுலா எதிர்காலத்தின வாய்ப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தி தருவது நிலையான சுற்றுலா துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கலாச்சார பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா, கலாச்சார பாரம்பரியத்தை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல், பாரம்பரியத்தின் மொழிகள் மற்றும் வரலாறு காலப்போக்கில் இழக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார பாதுகாப்புடுவாங்க. முடிவாக சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்தில் 4வது பாடத்தில் நாம் அறிந்து கொண்டது என்னவென்றால், சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது. ஒவ்வொன்றும் பல்வேறு வழிகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தெரிந்து கொண்டோம். அடுத்து சுற்றுலா வளர்ச்சியில் கலாச்சார ஒருமைப்பாடு அல்லது சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை சமரசம் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய நிலையான நடைமுறைகள் அவசியம் என்பதை தெரிந்து கொண்டோம்.
அடுத்து பார்த்தோம்னா கலாச்சார பன்முகத்தன்மையை தழுவி ஊக்குவிப்பது, சுற்றுலாவுடைய அனுபவத்தை மேம்படுத்துவது, அதே வேளையில் எதிர்கால சந்ததியினருக்கான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பங்களிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அலகு 5 கலாச்சாரத்தின் பண்டமாக்கல். கலாச்சாரத்தின் பண்டமாக்கல் கருத்து கலாச்சாரத்தின் பண்டமாக்கல் என்பது கலாச்சார கூறுகள், நடைமுறைகள் மற்றும் பொருட்களை சந்தை பொருளாதாரத்தில் வாங்க மற்றும் விற்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளாக மாற்றுவதை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. இந்த கருத்து பண்டமாக்கலின் பரந்த கோட்பாடு கட்டமைப்பில் வேரூன்றியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்க்சிய கோட்பாடு சமூக உறவுகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகள் பொருளாதார மதிப்புகளாக மாற்றப்படும் விதிமுறைகளை வரையறுக்குதுன்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுகள் உலகமயமாக்கல், முதலாளித்துவம் மற்றும் வெகுஜன ஊடகங்களுடன் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்போ அதாவது கலாச்சாரம் பண்டமயக்கல், அதாவது கமாடிஃபிகேஷன் ஆஃப் த கல்ச்சர் நம்ம இப்ப பாக்குறது. இந்த பண்டங்களாக மாற்றம் எப்படி, இதனோட முக்கிய கருத்துகள் கலாச்சார கூறுகள், அதாவது எடுத்துக்காட்டாக மரபுகள், சடங்குகள், கலை வடிவங்கள் இதனுடைய அசல் அர்த்தங்களிலிருந்து அகற்றப்பட்டு பண்டங்களாக மீண்டும் துவக்கப்படுகிறது. இந்த பொருட்கள் பின்னர் சந்தைப்படுத்தி விற்கப்படுகின்றன. பெரும்பாலும் அவற்றின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சூழல்களிலிருந்து விவகாரத்து செய்யப்படுகின்றன என்பது இந்த பண்டங்களாக மாற்றம் பற்றிய கருத்தாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து சந்தை இயக்கவியல். கலாச்சாரத்தின் பண்டமாக்கல் உலகளாவிய சந்தையில் வழங்கல் மற்றும் தேவையால் இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கலாச்சார தயாரிப்புகள் வர்த்தகம், சந்தைப்படுத்துதல் மற்றும் லாபத்தை அதிகரிப்பது உள்ளிட்ட பிற பொருட்களின் அதே பொருளாதார கொள்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. மூணாவது கலாச்சார தொழில்கள். பொழுதுபோக்கு, சுற்றுலா, ஃபேஷன் மற்றும் ஊடகம் போன்ற தொழில்கள் கலாச்சார பண்டமாக்குவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றதுன்னு சொல்றாங்க. அதாவது பரந்த பார்வையாளர்களை ஈர்க்கும் சந்தைப்படுத்தப்படக்கூடிய தயாரிப்புகளை உருவாக்க இந்த தொழில் பெரும்பாலும் கலாச்சார கூறுகளை மீண்டும் உருவாக்கி தருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாலாவது உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் கலாச்சார தயாரிப்புகளை எல்லைக்குள் பரவ உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கலாச்சாரங்களின் கலவை மற்றும் உலகளாவிய நுகர்வோர் கலாச்சாரங்களை உருவாக்க வழிவகுக்கிறதுன்னு சொல்றாங்க. இந்த முறையானது பல்வேறு கலாச்சார வேறுபாடுகளை ஒரே மாதிரியாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் இதனுடைய முக்கிய கூறுகளாக கருதப்படுகிறது. அடுத்து முக்கிய செயல்முறைகள் கமாடிஃபிகேஷன் ஆஃப் கல்ச்சருடைய, அதாவது கலாச்சார பண்டமாக்கலுடைய முக்கிய செயல்முறைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கலாச்சார ஒதுக்கீடு. இந்த கலாச்சார ஒதுக்கீடு என்பது மேலாதிக்க கலாச்சாரங்கள் ஓரங்கட்டப்பட்ட கலாச்சாரங்களில் கூறுகளை ஏற்றுக்கொள்கிறது. பெரும்பாலும் அவற்றின் அசல் பொருள் மற்றும் சூழலை அகற்றி வெகுஜன நுகர்வோர்களுக்கு அவற்றை மீண்டும் தொகுத்து தருகிறது. உதாரணங்களில் பூர்வீக அமெரிக்க சின்னங்கள் அல்லது ஆப்பிரிக்க கலை பாணிகளின் வணிகமயமாக்கல் இதுல அடங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கலாச்சாரத்துல. ரெண்டாவது ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல தொலைக்காட்சி, திரைப்படம் மற்றும் இணையத்தின் வகையான கலாச்சார பொருட்களின் பரவல் மற்றும் வணிகமயமாக்கலை எளிதாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. சரியா? பல்வேறு கலாச்சாரங்கள்ல பார்த்தோம். இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பல்வேறு கலாச்சாரங்கள்ல இசை, ஃபேஷனு, அதுக்கப்புறம் உணவு முறை உலகளவே சந்தைப்படுத்தப்படுகின்றது. பெரும்பாலும் இதனுடைய செயல்பாட்டில் அவற்றின் தனித்துவமான கலாச்சார முக்கியத்துவத்தை இது இழக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. மூணாவது சுற்றுலா தொழில் கலாச்சார அனுபவங்கள், மரபுகள் மற்றும் கலைப்பொருட்களை பயணிக்கு சந்தைப்படுத்துகின்றன சொல்றாங்க. சில சமயங்களில் புனித நடைமுறைகள் மற்றும் பாரம்பரிய தலங்களின் பண்டமாக்குதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உள்ளூர் கலாச்சாரங்கள் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அவற்றின் நம்பகத்தன்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும் வகையில் தங்கள் மரபுகளை மாற்றலாம் அல்லது எளிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த சுற்றுலாவுல நமக்கு சொல்லியிருக்காங்க. நாலாவது உலகளாவிய சந்தைகள். இந்த உலகமயமாக்கல் கலாச்சார தயாரிப்புகள் சர்வதேச சந்தைகள்ல ஒருங்கிணைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்கு அவை வழங்குதல் மற்றும் தேவையின் சக்திகளுக்கு
உட்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்றாங்க. இப்ப கலாச்சார கலைப்பொருட்கள், அப்புறம் உணவு வகைகள் மற்றும் ஃபேஷன் ஆகியவற்றின் வெகுஜன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இந்த கலாச்சார அதாவது பண்டமாக்கல், கலாச்சார பண்டமரப்புகளால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்கிறது கலாச்சார அரிப்பு. இந்த கலாச்சார அரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பண்டமாக்கல் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள் மற்றும் அதனுடைய மதிப்புகளை நீர்த்து போக அல்லது இழக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து கலாச்சார அரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கலாச்சார வெளிப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பண்டமாக்கப்படும் போது அவற்றின் உண்மையான அர்த்தங்கள், அசல் அர்த்தங்கள் வந்து இழக்கப்படலாம் அல்லது அவற்றின் வணிக மதிப்பால் மறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இததான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கலாச்சார அரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார சமத்துவமின்மை அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் பண்டமயமாக்கப்படுறதுனால கலாச்சார பொருட்களின் பொருளாதார நன்மைகள் வந்து சமமற்ற முறையில் விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. படைப்பாளிகள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் குறைந்தபட்ச இழப்பீடு பெறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுல பெரிய நிறுவனங்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் கலாச்சாரங்களின் வணிகமயமாக்கலின் இருந்து விகிதசாரத்தில் லாபம் ஈட்டலாம் அப்படின்றதுல மேற்கொள்றதுனால இதுல என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார சமத்துவமின்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, மூணாவதா உள்ள தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையாளம் மற்றும் பிரதிநிதித்துவம். அதுக்கான தனி அடையாளம் பிரதிநிதித்துவத்தை வந்து இழந்துடுதுன்னு சொல்றாங்க. அதாவது உலகளவில் கலாச்சாரங்கள் எவ்வாறு உணரப்படுகின்றன மற்றும் பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன என்பதை பண்டமாக்கல் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பண்பாட்டு குழுக்களின் அடையாளம், அவங்களோட கண்ணியத்தை பாதிக்கவும், அதாவது பெருமளவில் உற்பத்தி செய்யப்படும் கலாச்சார தயாரிப்புகள் மூலம் ஒரே மாதிரியான கருத்துக்கள் மற்றும் தவறான கருத்துக்கள் வந்து நிலைநிறுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால இது வந்து கண்டிப்பா என்னத்தை ஏற்படுத்துது, அடையாளம் மற்றும் பிரதிநிதித்துவ தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாலாவது கலாச்சாரத்துல மறுமலர்ச்சி. சில சந்தர்ப்பவாதிகள் பண்டமாக்கல் கலாச்சார மரபுகள்ல வந்து புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்தை பாதுகாக்கவும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கலாச்சார சுற்றுலா மற்றும் உலகளாவிய சந்தைகளில் பொருளாதார ஊக்குவிப்பு கலாச்சார முறைகளின் மறுமலர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தை ஆதரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு வகையான தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பாக்குறது நெறிமுறை கருத்தாய்வுகள். அதாவது பண்டமாக்கல், அதாவது கலாச்சார பண்டமாக்கல் நெறிமுறைகளுடைய கருத்தாய்வுகளை பத்தி பார்க்க போறோம். இப்போ ஒண்ணு, ஒப்புதல் மற்றும் ஏஜென்சிகள். கலாச்சார பொருட்கள் உருவாக்கும் சமூகங்கள் தங்கள கலாச்சாரம் மற்றும் பயன்படுத்தப்படுகிறது அல்லது சந்தைப்படுத்தப்படுகிறது என்பதில் ஒரு கருத்தை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நெறிமுறைகள் பண்டமாக்கல் என்பது கலாச்சார படைப்புகளில் மற்றும் தாங்குபவர்கள் தங்கள் கலாச்சார தயாரிப்புகளிலிருந்து நிலையான முறையில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதை உள்ளடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒப்புதல் அண்ட் ஏஜென்சி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாச்சார உணர்திறன்கள். கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார தயாரிப்புகளின் சூழலை மதிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. தவறான பயன்படுத்துவதை தவிர்த்து மற்றும் மரியாதைக்குரிய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது மிகவும் முக்கியம் சொல்றாங்க. இததான் என்னன்னு சொல்றாங்கன்னா கலாச்சார உணர்திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணாவது நிலைத்தன்மை. பண்டமாக்கப்பட்ட நிலையில் கலாச்சார பாரம்பரியத்தை நிலைநிறுத்த வேண்டும், பாதுகாக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மொழிகள், சடங்குகள் மற்றும் வாய்மொழி மரபுகள் போன்ற அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பது இதில் அடங்கும். இப்படிலாம் இருந்தாதான் இனத்தை கொண்டு வர முடியும், நிலைத்தன்மையை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. அடுத்து வழக்கு ஆய்வுகள். வழக்கு ஆய்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா யோகான்னா பண்டைய இந்தியாவில் தோன்றிய யோகா மேற்கத்திய நாடுகளில் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தின் ஒரு வடிவமான வரலாற்று பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இதன் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார வேர்களிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து வணிகமயமாக்கல், அதுவே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்கேயும் யோகா சென்டர் அந்த மாதிரி சென்டர் எல்லாம் ஓபன் பண்ணி வணிகமயமாக்கலா கொண்டு வந்துட்டாங்க.
கலாச்சார ஒதுக்கீடு மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை ஈர்த்து போக செய்வது பற்றிய விவாதங்களுக்கு இது வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. இரண்டாவது, உள்நாட்டு கவலை. பல்வேறு கலாச்சாரங்களை சேர்த்து பூர்வீக கலைகள் சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இப்ப இது பொருளாதார பலன்களை கொண்டு வரும். அதே வேளையில் இது நம்பகத்தன்மை, அறிவுசார் சொத்துரிமை மற்றும் நியாயமான இழப்பீடு போன்ற பிரச்சனைகளுக்கும் எழுப்புது அப்படின்னு சொல்றாங்க உள்நாட்டு கலை. கேப்பாப், இதை வந்து ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்ற இல்லையா, ஹிப்ஹாப் அதை வந்து உலகளாவிய எழுச்சி தென் கொரியாவில கலாச்சாரத்தின் பண்டமான கலையை எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இது சர்வதேச அங்கீகாரத்தையும் பொருளாதார நன்மைகளையும் கொண்டு வந்தாலும் கொரியா கலாச்சார வெளிப்பாடுகளின் வணிகமயமாக்குதல் இது வழிவகையை வகுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப பண்டமாக்களுடைய தாக்கங்கள். ஒண்ணு, நம்ம ஆல்ரெடி பார்த்த கலாச்சார அரிப்பு. ரெண்டாவது, நம்ம பார்த்த பொருளாதார சமத்துவமின்மை. மூணாவதா நம்ம பார்த்த அடையாளம் மற்றும் பிரதிநிதித்துவம். நாலாவதா நம்ம பார்த்த கலாச்சார மறுமலர்ச்சி. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறது கலாச்சாரம் மற்றும் கலை வடிவங்களின் பண்டமாக்கல். இப்ப கலாச்சாரம் மற்றும் கலை வடிவங்களின் பண்டமாக்கல் என்பது கலாச்சாரம் மற்றும் கலை வெளிப்பாடுகள் சந்தை பொருளாதாரத்திற்குள் வாங்க, விற்க மற்றும் வர்த்தகம் செய்யக்கூடிய பொருட்களாக மாற்றப்படும் செயல்முறையை குறிக்கிறது. இந்த மாற்றம் பெரும்பாலும் இந்த கலாச்சாரம் மற்றும் கலை கூறுகளை அவற்றின் அசல் சூழலிலிருந்து பிரித்து வெகுஜன சந்தையை ஈர்க்கும் வகையில் மீண்டும் பேக்கிங் செய்வதை உள்ளடக்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பண்டமாக்கல் செயல்முறை, உலகமயமாக்கல், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் முதலாளித்துவ சந்தையை இயக்குவதில் இது அவங்களுடைய இயக்கவியலில் இது இயக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்றாங்க. அடுத்து, இது கலாச்சார ஒருமைப்பாடு, பொருளாதாரம், விநியோகம் மற்றும் சமூக பிரதிநிதித்துவம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சாரம் மற்றும் கலை வடிவங்களின் பண்டமாக்கல். கலை வடிவங்களின் பண்டமாக்கலின் எடுத்துக்காட்டுகள். 1, காட்சி கலைகள். பல்வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த பூர்வீக கலைகள் சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இது பொருளாதார பலன்களை கொண்டு வருவதும் அதே வேளையில் இது நம்பகத்தன்மையையும் அறிவுசார் சொத்துரிமை மற்றும் நியாயமான இழப்பீடு போன்ற பிரச்சனைகளையும் எழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2வது, இசை. ஜாஸ், ஹிப்ஹாப் மற்றும் ரெகே போன்ற இசை வரிகள் வணிகமயமாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரும்பாலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, கரிபியன் மற்றும் பிற விழிப்பு நிலை சமூகங்கள்ல இது அவங்களுடைய ஆணிவேர்களை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வகையில் வணிகமயமாக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா அவற்றினுடைய கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் வரலாற்று சூழலை மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது, நடனம். பிளாக்மேங்கோ, ஹுலோ மற்றும் பாலிவுட் நடனம் போன்ற பாரம்பரிய நடன வடிவங்கள் பொழுதுபோக்குக்கு மற்றும் சுற்றுலாவுக்கு பண்டமாக்கப்பட்டுள்ளதா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நடன வடிவங்கள் பெரும்பாலும் எளிமைப்படுத்தப்பட்டு உலகளாவிய பார்வையாளர்களுக்காக மீண்டும் தொகுக்கப்பட்டு அவற்றின் நம்பகத்தன்மையும் கலாச்சார அர்த்தத்தையும் இது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடன வடிவங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா 4வதா கைவினை மற்றும் ஜவுளி. பல்வேறு கலாச்சாரங்களிலிருந்து கல்வினை பொருட்கள் மற்றும் கைவினை பொருட்களில் பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்டு நாகரிகமான அல்லது கவர்ச்சியான பொருட்களாக விற்கப்படுது. அந்த மாதிரி சூழல்ல தான் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. வணிகமயமாக்கல் உடைய செயல்முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த தயாரிப்புகளுடன் தொடர்புடைய கைவினை திறன் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மதிப்பிழக்க செய்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, நெறிமுறை கருத்தாய்வு. இது ஒப்புதல் மற்றும் ஏஜென்சி. இதுல கலாச்சார, பொருளாதாரம் மற்றும் கலை வடிவங்கள் உருவாக்கும் சமூகங்கள் மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சந்தைப்படுத்தப்படுகிறது, அதில் எப்படி கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பத்தி ஒப்புவிக்கிறது. கலாச்சார உணர்திறன் அப்படின்னு சொல்றது கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் கலாச்சார தயாரிப்புகளின் சூழலுக்கு மதிப்பளிச்சு அதனுடைய கலை வடிவங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படின்றத உள்ளடக்கி இது இருக்கு. தவறான பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கு அதுக்கான உரிய மரியாதை பிரதிநிதித்துவத்தை தருவதற்கும் இது உறுதி செய்ய வேண்டும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா கலாச்சார
உணர்திறன்ல இதை சொல்றாங்க. அடுத்து நிலைத்தன்மையை ஏற்படுத்தி தர வேண்டும். கலாச்சார பாரம்பரியம் மற்றும் கலை வடிவங்களை பண்டமாக்கவும் நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. மொழிகள், சடங்குகள் மற்றும் வாய்மொழி மரபுகள் இது எல்லாத்தையுமே இது ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. கலாச்சாரத்தின் பண்டமாக்கலின் சுருக்கமாக, கலாச்சாரத்தின் பண்டமாக்கல் என்பது கலாச்சார கூறுகள், நடைமுறைகள் மற்றும் மரபுகளை சந்தை உந்துதல், பொருளாதாரத்தின் வாங்க, விற்க மற்றும் வர்த்தகம் செய்யக்கூடிய பொருளாக மாற்றுவது, செயல்முறைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள்ல கலாச்சார ஒதுக்கீடு, ஊடகம் மற்றும் தொழில்நுட்பத்தின் தாக்கம், சுற்றுலா மற்றும் கலாச்சாரங்கள், உலகளாவிய தாக்கங்கள், உலகளாவிய சந்தைகள், தாக்கங்களாக கலாச்சார அறிவு, பொருளாதாரம், அடையாளம், நெறிமுறைகள், அது மாதிரி இதனுடைய வழக்கு ஆய்வுகளாக யோகா, உள்நோட்டக்கலை, கேபாப் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். முடிவுரையாக, சுற்றுலா அனுபவம் பன்முகத்தன்மை கொண்டது, எதிர்பார்ப்புகள், ஆன்சைட் தொடர்புகள் மற்றும் பயணத்திற்கான பிராந்திய பிரதிபலிப்பதை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க. கலாச்சாரத்தின் பண்டமாக்கல் என்பது ஆழமான கலாச்சார, பொருளாதார மற்றும் நெறிமுறைகளை தாக்கங்களை கொண்டது ஒரு சிக்கலான நிகழ்வும் ஆகும். இது கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை எளிதாகவும் அதே வேளையில் கலாச்சாரத்தை நீர்த்து போதல், பொருளாதார சமத்துவமின்மை ஆகியவற்றை ஏற்படுத்துவதாகவும் இது அமைந்துள்ளது. நன்றி.